சிறகடி காசை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா இந்த மனோஜ் வந்து ராஜா கிட்டேயும் ராணி கிட்டேயும் நல்ல வசமாக மாட்டிகிட்டு இருந்தார். ஆனால் முத்து பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து மனோஜை வந்து காப்பாற்றிருக்காரு. பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து தப்பாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறதுக்காக ராணி கிட்டே போயிருப்பார். ஆனால் அந்த ராணியும் ராஜாவையும் பார்த்தீங்கன்னா முத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஆமாம் மனோஜ் வந்து உங்ககிட்ட தப்பாக தானே நடந்துக்கிட்டா, அது அப்படியே இருக்கட்டும், அதனால் தப்பாக நடந்துக்கிட்ட மனோஜையே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறோன்னு சொல்லிட்டு மனோஜை வந்து ராணி கழுத்தில் தாலி கட்ட சொல்லுவாங்க. உடனே வந்து எப்படி நீங்கள் என் பொண்டாட்டி கழுத்தில் தாலி கட்டலான்னு சொல்லிட்டு ராணியோட ஹஸ்பண்ட் வந்து ராஜா வந்து சண்டைக்கு வருவாங்க. இப்போ தான் அவன் பொண்டாட்டின்னு தெரியுதா, அவளை வச்சு தப்பு தப்பாக பேசி பணத்தை பொருள்லாம் வாங்கிட்டு இருந்தியா, அப்பா உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ராஜாவை 2 அடி போட்டு அவன் வாயாலே பார்த்தீங்கன்னா உண்மையை வந்து வெளிவர வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே மனோஜ் மேலே தப்பு இல்லை, எங்கள் மேலே தான் தப்பு, எங்கள் மேலே பழி போட்டனால நாங்கள் இந்த மாதிரிலாம் வந்து பொய் சொல்லி நடிக்க வேண்டியதாயிருச்சுன்னு சொல்லிட்டு உண்மையை சொன்னதுக்கப்புறம் முத்து ஒரு பேப்பரில் எழுதி மனோஜ் மேலே எந்த தப்பும் இல்லை, நாங்கள் தான் மனோஜ் மேலே பழி போட்டோன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் எழுதி ராஜா கிட்டேயும் ராணி கிட்டேயும் சைன் வாங்குறாங்க. இதுக்கப்புறம் ராஜா ஃபோனில் இந்த வீடியோவையும் பார்த்தீங்க அப்படின்னா டெலிட் பண்ண சொல்லிடுறாங்க. டெலிட் பண்ணி அவங்க 2 பேரையும் வந்து வார்ன் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. இதனால மனோஜ் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிட்டாங்க. ஆனால் ரோகிணி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் முத்துவை வந்து திட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. ரோகிணி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மேலே உள்ள பழியை மறைக்கணும், அவங்க தான் பணத்தை திருடி இருக்காங்க, ஆனால் அது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திரும்ப வந்து ரோகிணி ராஜாராணி மேலேயே பழிய போடுறாங்க. அவங்கள விசாரிக்காமல் அப்படியே எதுக்கு மனோஜ் அனுப்புறேன், இந்த முத்து பேச்சு கேட்டு நீ ஏன் அவங்கள அனுப்புறேன்னு சொல்லிட்டு திரும்ப வந்து மனோஜே திட்டுறாங்க. ரோகிணி தான் அந்த பணத்தை திருடுறாங்கன்னு சொல்லிட்டு எப்போ எல்லாத்துக்கும் உண்மை தெரிய வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.